இதோ வந்துவிட்டார் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா, சோழவந்தான் கருப்பையா பிரிசைட் பண்ற கடைசி கூட்டமாக அமர்வாக இதுதான் இருக்கும். ஏனென்றால் நிரந்தர சபாநாயகர் வருவார். சபாநாயகர் வரும்பொழுது முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லோரும் எழுந்து நின்று வணங்குகிறார்கள். கொடை அழி கொடி ஓம்பல் நான்கும் உடையான் ஆம் வேந்தற்கு ஒளி குடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிகளை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசருக்கெல்லாம் விளக்கம் போன்றவன். பேரவைத் தலைவர் தேர்தல். பேரவையின் இன்றைய அலுவல் இந்திய அரசியல் சட்டத்தின் 178வது பிரிவின் கீழ் பேரவைத் தலைவர் தேர்தல் ஆகும். இப்பதவிக்கான வேட்புமனு தாள் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் சேர்க்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவை விதி 7 உள்விதி 4 பேரவைத் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர், முன்மொழிந்தவர், அதை வழிமொழிந்தவர் ஆகியோரின் பெயர்களை நான் முதலில் இப்பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களின் விவரம்: நியமனம் செய்யப்பட்டவர் திரு JCT பிரபாகர் அவர்கள். முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வழிமொழிந்தவர் மாண்புமிகு அமைச்சர் N. ஆனந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு JCT பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர் வேட்புமனு தாள் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு JCT பிரபாகர் அவர்கள் இப்பேரவையின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பேரவையால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு JCT பிரபாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய பணி நிறைவு செய்கிறேன். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாண்புமிகு பேரவையின் தலைவர் அவர்கள் மரபுப்படி அவரது இருக்கையில் அமர செய்தல் வேண்டும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அழைத்து வந்து பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இருக்கையில் அமர்வதற்கு செல்லும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவரின் இருக்கையில் அமர பின்னரே அமர்தல் வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது காலந்தொட்டு நிலக்கூடிய மரபு. அதாவது ஆளுங்கட்சி வரிசையில் அவை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் கரம் பிடித்து பேரவைத் தலைவரை நாற்காலியில் அமரச் செய்வாங்க. இதற்கு நிறைய உட்பொருள்கள் உண்டு. அதாவது பேரவைத் தலைவர் 2 வரிசைகளுக்கும் ட்ரெஷரி அப்போசிஷன் பெஞ்சஸுக்கு பொதுவானவர் என்பது இதனது பொருள். அதை தாண்டி இது பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபு. இந்த மரபு பிரிட்டிஷ் முடியாட்சியில் உருவான மரபு. ஏனென்றால் அன்று லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச்சுக்கும் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கும் மன்னருக்கும் இடையே பாலமாக ஸ்பீக்கர் தான் இருந்தார். அதனால பல சமயங்களில் ஸ்பீக்கர் சிறை வைக்கப்பட்டதெல்லாம் உண்டு. ஸோ அதனால ஸ்பீக்கர் நாற்காலிக்கு வரத்துக்கே பயப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு தேற்றுவது போல 2 தரப்புலையும் ஆளும் எதிர் தரப்புலையும் இருந்து கவலைப்படாதீங்கன்னு உட்காத்தி வைப்பாங்க. அந்த பிரிட்டிஷ் கால மரபு இப்பொழுது தொடர்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.